எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. தமிழ்நாடு அரசு ஒரு செய்தி வெளியிட்டிருக்கு. தமிழ்நாடு அரசுல இப்ப பணிபுரிந்து வரக்கூடிய பணியாளர்கள் மற்றும் அலுவலர்கள், அதே மாதிரி ஓய்வு பெற்ற ஊழியர்கள் அவங்களுக்கு சில சலுகைகள் அரசாங்கம் வழங்கியிருக்கு. ஸோ இதுக்கும் இந்த சேனலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, ஸோ என்னன்னா நம்ம எல்லாருமே இந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய ட்ரீமை நம்ம மெட்டீரியலைஸ் பண்ணிக்கணும். இதுதான் இதுதான் நான் அச்சீவ் பண்ண போறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஆசையை நம்ம வளர்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய இயக்கம் சீரா இருக்கும். நான் எதிர்கொண்டு படிக்கிறதுக்கு ஓகே இந்த வேலைக்கு போனேன் அப்படின்னா, எனக்கு திருமண முன் உதவி பணம் அப்படின்றது தராங்க கவர்மெண்ட். வாகனம் வாங்குவதற்கு தராங்க. வீடு கட்டுறதுக்கு லோன் தராங்க. ஸோ இது மாதிரியான வசதிகள் இருக்கு. அதுக்காக நான் இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஸோ அது ஒரே ஒரு எண்ணத்துக்காக மட்டும் தான் இந்த வீடியோ. ஓகே. ஸோ என்னென்ன சலுகைகள் தந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அ பெரிய சலுகைகள்னா அப்படின்னா, ஆ பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படின்றத அரசு பணியாளர்கள் எல்லாருமே ஒரே குரலா கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதற்கும் ஒரு வழி அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ முதலாவது அறிவிப்பு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆ ஈட்டிய விடுப்பு சரண் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கும் ஒரு அரசு பணியாளருக்கு 30 நாட்கள் லீவு அப்படின்றது அவருடைய அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகும். அந்த லீவ அவர் எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா அந்த 30 நாள்ல 15 நாள அவர் சரண் பண்ணி அவருடைய ஊதியம் என்னவோ அந்த ஊதியத்த 15 நாட்களுடைய ஊதியத்த அவர் திருப்பி வாங்கிக்கலாம். இந்த நடைமுறை 2020 வரைக்கும் நடைமுறையில இருந்துச்சு. இந்தியாவுல வேற எங்கேயுமே கிடையாது. ஈட்டிய விடுப்பு சரண் பணியில் இருக்கிறவங்களுக்கு, ஓய்வு பெற்றவங்களுக்கு எல்லா இடத்துலயுமே சென்ட்ரல் கவர்ன்மெண்ட், ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ல இருக்கும். ஸோ இத வந்து 2020ல கோவிட் பெருந்தொற்று இருந்ததுனால நிறுத்தியிருந்தாங்க. இப்ப திருப்பி இத ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இத போன பட்ஜெட்லயே சொல்லியிருந்தாங்க. என்னன்னா 1/4/2026ல இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இத டேட்ட மட்டும் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க இப்ப. சரிங்களா? 1/10/2025ல இருந்து இது வந்து இருக்கும். ஸோ 15 நாள் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஒரு ரூ. 50,000 ஒருத்தர் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா, ரூ. 25,000 அவருக்கு வந்து அரசாங்கம் தருது. அதாவது 12 மாசம் ஊதியம் இல்லாம ஒரு 15 நாட்களுக்கு 12 1/2 மாசம் ஊதியம் வாங்குற மாரி இருக்கும். அது ஸ்கூல் ஃபீஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து இன்கம் டாக்ஸ் கட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. சரிங்களா? அது நிறுத்தியிருந்தாங்க. இப்ப திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஓகே. இதனால பாருங்க 8,00,000 அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போதைக்கு கவர்மெண்ட்ல 8,00,000 பேர் வேலை செய்றாங்க. ஆனா 12,00,000 பேர் வேலை செய்யணும் அப்படின்ட்டு ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தாங்க. 4,00,000 காலி பணியிடங்கள் இருக்கு. ஓகே. 2வது அறிவிப்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டிஏ அகவிலைப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேர்னஸ் அலவன்ஸ் அப்படின்றது விலைவாசிக்கு ஏற்றத்துக்கு தகுந்த மாரி ஊதியத்தையும் அதிகமா தரணும். பிரைவேட்லயும் இருக்கும், கவர்மெண்ட்லயும் இருக்கும். இத வந்து 2% அதிகப்படுத்தியிருக்காங்க. பொதுவா மத்திய அரசாங்கம் வந்து எவ்வளோ தராங்களோ, அத அப்படியே ஸ்டேட் கவர்ன்மெண்ட்லயும் தந்துடுறாங்க. ஸோ இது முன்னாடி இருந்து இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான். ஒருத்தருக்கு 3 டைம் வந்து அரசு பணியாளர் ஒருத்தருக்கு 3 டைம் இன்கிரிமென்ட் கிடைக்கப்படும். 1 ஜனவரில ஒரு இன்கிரிமென்ட் தருவாங்க. 1/7 ஜூலை 1ல ஒரு இன்கிரிமென்ட். இது 2மே டிஏ இன்கிரிமென்ட். அது இல்லாம ஆனுவல் இன்கிரிமென்ட் அவரு சேர்ந்த வருஷத்துலருந்து 1 வருஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தர்றது. ஸோ 3 இன்கிரிமென்ட் அப்படின்றது தருவாங்க. இப்ப ரொம்ப மீகரா இருக்கும் ஒரு சிலது. இப்ப 3% வந்து ஒரு பேசிக்கான ஒரு இன்கிரிமென்ட். இப்போ ஒரு குரூப் 2 வேலைக்கு போறாரு. அவருடைய சம்பளம் அடிப்படை ஊதியம் வந்து 35,600 அப்படின்னு இருக்கு அப்படின்னா, அதுல 3% கிட்டத்தட்ட ரூ. 1,000 அப்படின்றது இன்கிரீஸ் ஆகும். அது இல்லாம டிஏ வந்து இப்ப 3% 4% அப்படின்றது உயர்த்தியிருக்காங்க. இப்ப 2 வருஷம் முன்னாடிலாம் 4% பழைய காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தப்பலாம் 10% இன்கிரிமென்ட் தான் டிஏல தந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்ப வந்து 2% 3% அப்படின்ட்டு தராங்க. ஏன்னா பேசிக்கே வந்து கூடுதலா ஆயிடுச்சு. முன்னாடி பேசிக்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. ஸோ இப்ப வந்து நமக்கு வந்து இப்ப ரூ. 35,600 ஒரு இன்கிரிமென்ட் வாங்குனாரு அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு ரூ. 1,000 வரும். அது இல்லாம டிஏ இன்கிரிமென்ட் 2 தராங்க அப்படின்றக்கப்ப, அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு டைம் 4% தராங்க. ஒரு பெர்சன்ட் 2 ஒரு தடவ 2% தராங்க அப்படின்னா, அதுக்கும் ஒரு 6% கிட்டத்தட்ட 9% வந்து உங்களுக்கு வந்து இன்கிரிமென்ட் வரும். இது வந்து நம்ம நெட்டா பார்க்குறப்ப, தனித்தனியா பார்க்காம நெட்டா பார்க்குறப்ப ஒரு 6% ஊதிய உயர்வு அப்படின்றது உங்களுக்கு தருவாங்க. ரூ. 50,000 நீங்க சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரூ. 3,000 ரூ. 3,500 வந்து அதிகமாகும். ஆனா இந்த 6% தான் 6%லேருந்து 7% வந்து வரைக்கும் நமக்கு ஒரு அரசு ஊழியருக்கு அ போன வருஷம் வாங்குனதுக்கும், இந்த வருஷம் வாங்குனதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஆனா இன்ஃப்ளேஷனே வந்து 6%க்கு மேல இருக்கு. சரிங்களா? ஸோ அத சமன்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் தராங்க. ஓகே. ஸோ டிஏ இன்கிரிமென்ட் அப்படின்றது 2வது அறிவிப்பு. 3வது அறிவிப்பு அப்படின்றது இப்ப தீபாவளிக்காக, பொங்கலுக்காக பண்டிகை முன்பணம் அப்படின்னு தருவாங்க. முன்னாடி ரூ. 5,000 தந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ரூ. 10,000 இப்ப ரூ. 20,000 இப்ப வந்து தராங்க. ஸோ அது வந்து என்ன ஆயிடும், வட்டி இல்லாத கடன்.
ரூ. 20,000 தந்துட்டு 10 மாசத்துல ஒரு மாசத்துலயே ரூ. 2,000 பிடித்தம் செஞ்சுப்பாங்க. ஸோ வட்டி இல்லாத தரக்கூடியது. ஸோ இந்த ரூ. 20,000 அந்த தீபாவளி செலவுக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் வாங்குவாங்க. புது துணி வாங்குறதுக்கு, பட்டாசு வாங்குறதுக்கு, பலகாரம் வாங்குறதுக்கு, பயணப்படுறதுக்கு இதுக்கு வாங்குவாங்க. இது வந்து முன்னாடி ரூ. 5,000 இருந்தது. 10,000 முன்னாடி ரூ. 1,000 இருந்தது. ஸோ இதை வந்து அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. சரிங்களா? 4வது அறிவிப்பு கல்வி முன்பணம். இது ரொம்ப முன்னாடி வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. ரொம்ப மீகரான அமௌண்ட் தான் தந்திருந்தாங்க. இப்ப அது வந்து ரூ. 1,00,000 மாத்திருக்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து வட்டி இருக்கக்கூடியது தான். ஆனா வட்டி வந்து ரொம்ப மீகரா இருக்கும். நீங்க பர்சனல் லோன் வாங்குறத விடவே ரொம்ப கம்மியான வட்டி இருக்கும். நீங்க இப்ப இன்ஜினியரிங் உங்க பிள்ளைங்கள சேர்க்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ரூ. 1,00,000 தராங்க. இல்ல நான் கலை அறிவியல் கல்லூரி பாலிடெக்னிக்ல சேர்க்கிறேன் அப்படின்னா ரூ. 50,000 தருவாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமானது. ஸோ இப்ப கல்விக்காக நம்ம போயிட்டு எஜுகேஷனல் லோன் வாங்குறதோடவே இது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சரிங்களா? ஸோ ரூ. 1,00,000 தராங்க. ஸோ இது வந்து 4வது அறிவிப்பு. ஸோ என்னன்னா, இது மாரி நெறைய முன்பணங்கள் அப்படின்றது அரசாங்கத்தில தந்துட்டு இருக்காங்க. ஸோ இது முன்பணங்கள பொறுத்தவரைக்கும் நம்ம தமிழ்நாடு ஃபைனான்ஷியல் கோட் வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 நெறைய ஆர்டிக்கிள் இருக்கும். ஆர்டிக்கிள் 239, ஆர்டிக்கிள் 280 இது மாரி நெறைய இருக்கும். ஸோ ஒரு இடம் மாறுதல்ல, ட்ரான்ஸ்ஃபர்ல நீங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு வந்து ஒரு முன்பணம் தருவாங்க. உங்களுடைய 1 மாச சம்பளத்த தந்துருவாங்க. அத 3 மாசமா பிடித்தம் செஞ்சுப்பாங்க. பண்டிகை முன்பணம் அப்படின்றது நம்ம சொன்னோம். வட்டி இல்லாம தர்றது. கைத்தறி துணி வாங்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்பணம் தருவாங்க. மோட்டார் வாகனம் வாங்குறீங்க. காரோ, சைக்கிளோ இல்ல மோட்டார் சைக்கிளோ வாங்குறீங்க அப்படின்னா, அதற்கும் உங்களுக்கு லோன் தருவாங்க. ஸோ இந்த லோன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியா இருக்கும். சரிங்களா? கல்வி முன்பணம் இப்ப தராங்க. திருமண முன்பணம் அப்படின்றது தராங்க. உங்களுக்கு 21 வயது நிறைந்த மகன் இருக்காங்கன்னா, அவங்க கல்யாணத்துக்கு நீங்க வாங்கிக்கலாம். இல்ல மகளா இருந்தா 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா, அவங்களுக்காக வாங்கிக்கலாம். கம்ப்யூட்டர் நீங்க வாங்க போறீங்கன்னா, அதற்கு முன்பணம் தருவாங்க. வட்டி ரொம்ப கம்மியா இருக்கும் இதுக்கெல்லாம். குளிர்கால உடைகள் வாங்கணும், பாட புத்தகம் வாங்கணும், டான்சி பொருள் வாங்கணும், மேஜை, நாற்காலி வாங்கணும். இது எல்லாத்துக்குமே முன்பணம் அப்படின்றது தருவாங்க. இப்ப பஜாஜ் ஃபைனான்ஸ்ல நம்ம வாங்குறதுக்கும் நெறைய நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லைங்களா? அவங்களத விடவே ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இவங்க வந்து தந்துட்டு இருக்கிறாங்க. ஓகே. ஸோ 5வது அறிவிப்பு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர் திருமணம் செய்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து முன்னாடி வந்து ரூ. 10,000 ரூ. 6,000 அப்படின்ட்டு ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் முன்பணமா தந்துட்டு இருந்தாங்க. நெறைய பேரு பர்சனல் லோன் வந்து போட ஆரம்பிக்கிறதுக்கான முதல்ல எப்ப போடுவாங்க அப்படின்னா, இந்த கல்யாணத்துக்காக தான் போடுவாங்க இல்லைங்களா? இல்ல அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு வாகனம் வாங்குறதுக்காக போடுவாங்க. ஸோ இது வந்து ரூ. 5,00,000 உயர்த்தி தந்திருக்கிறாங்க. இது ஒரு நல்ல அறிவிப்பு. ஸோ இப்ப இருக்கிறதுல இது ரொம்ப பெஸ்ட்டானது. ஸோ முன்னாடி ரொம்ப கம்மியா இருந்தது. இப்ப 5,00,000 வரைக்கும் தந்திருக்கிறாங்க. ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு. 6வது அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ இந்த பொங்கல் அப்படின்னு வருதுன்னா, பொங்கலுக்காக ரூ. 3,000 இப்ப குரூப் சி, குரூப் டில பணி புரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ரூ. 3,000 தருவாங்க. அதுவே ரிட்டயர் ஆன ஆளுங்களா இருந்தாங்கன்னா, வெறும் ரூ. 500 முன்னாடி தந்துட்டு இருந்தாங்க. அத ரூ. 1,000 தராங்க. ஸோ இது வந்து பரிசு தொகை மாரி தான். பொங்கல் பரிசு இப்ப தராங்க இல்லைங்களா? பப்ளிக் தராங்க இல்லைங்களா? அது மாரி அரசுல வேலை செய்றவங்களுக்கு முன்னாடி ரிட்டயர் ஆனவங்களா இருந்தா ரூ. 500 தந்துட்டு இருந்தாங்க. இப்ப ரூ. 1,000 தராங்க. ஓகே. 7த் அனௌன்ஸ்மென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓய்வூதியதாரர்கள் அவங்க குடும்பத்துல பண்டிகை கொண்டாடுறதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாரி ரூ. 20,000 தந்துட்டு இருந்தாங்க இல்லைங்களா? வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு ரூ. 20,000 தந்துட்டு இருக்காங்க. ரிட்டயர் ஆனவங்களுக்கு ரூ. 6,000 தராங்க. ஸோ இதுவும் அவங்களுடைய ஓய்வூதியத்துல இருந்து பிடித்தம் செய்துப்பாங்க. 8வது அறிவிப்பு இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ என்னன்னா, ஓல்டு பென்ஷன் ஸ்கீமா இல்ல கான்ட்ரிபியூட்டட் பென்ஷன் ஸ்கீமா இல்ல யூபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டமா? இது 3த்தையும் விரிவாக ஆய்வு செய்ய ஒரு குழு அமைத்து அந்த குழு வந்து 9 மாதத்திற்குள் சமர்ப்பிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பெரும்பாலும் இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கும். என்னன்னா, அதுல இருந்து சில காம்போனன்ட் எடுத்திருப்பாங்க. கான்ட்ரிபியூட்டட் பென்ஷன் ஸ்கீம்ல இருந்து சில காம்போனன்ட் எடுத்துப்பாங்க. சரிங்களா? இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்ல இருந்து சில காம்போனன்ட்ஸ் எடுத்துட்டு இது 3த்தையும் சேர்த்து ஒரு பென்ஷன் ஸ்கீம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப யூபிஎஸ்ல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே ஒருத்தர் பணி ஓய்வு பெறுற நாள்ல அவருக்கு வரக்கூடிய லம்சம் அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியா வருது. அவருடைய இஎல் சரண்டர் அமௌண்ட் இருக்கும். ஆ அது இல்லாம இவங்க தரக்கூடிய பணம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இப்போ 4 லேக்ஸ் 5 லேக்ஸோடவே ரிட்டயர் ஆகுறாங்க. ஆனா இப்ப இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல இருக்கிறவங்களுக்குலாம் 40 லட்சம் 30 லட்சம் அப்படின்ற பணம் வாங்கிட்டு ரிட்டயர் ஆகுறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த காம்போனன்ட்ல சில பார்ட்ட இதுல சேர்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கிராஜுவிட்டி இப்ப யூனியன் கவர்மெண்ட்ல குடுக்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ல குடுக்கல. சிபிஎஸ்ல இருக்கிறவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இது மிக முக்கியமான அறிவிப்பு. 9வது அறிவிப்பு மகப்பேறு விடுப்பு காலம். இப்ப நீங்க அரசு பணியில சேர போறீங்க. இப்ப உங்களுக்கு குழந்தை பொறந்திருக்கு அப்படின்னா, உங்களுக்கு மகப்பேறு விடுப்பு எடுத்துக்கலாம். நீங்க பணியில சேர்ந்துட்டு அந்த விடுப்பு எடுத்துக்கலாம்.
குழந்தை பிறந்து 3 மாசம் ஆச்சுன்னா, நீங்க பணியில சேர்ந்து 9 மாதம் லீவ்லயே இருக்கலாம். 12 மாதம் அப்படின்றது தராங்க. இது சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்லயே இல்ல. சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்லயே 6 மாசம் தான் தராங்க. பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் 6 மாதம் தான் தராங்க இல்லைங்களா? நம்மளுடைய டிபிஎஸ்பில கூட சொல்லியிருப்பாங்க. மகப்பேறு விடுப்புகள் தரணும் அப்படின்றது. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 1 வருஷம் அப்படின்றது தராங்க. இதே மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாத்துலயுமே இப்ப ஆம், ஜெர்மனி இங்கெல்லாம் வந்து 1 வருஷம் தராங்க. அது இல்லாம 1 இயர்க்கு வந்து ஆஃப் லீவ் அப்படின்றது தருவாங்க. அவங்கள பணியில இருந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு நிறைய ரூல்ஸ் அங்க இருக்கு. ஸோ இங்கேயுமே அதே மாதிரி நீங்க கடைசியா எந்த அலுவலகத்துல இருந்து மகப்பேறு விடுப்புல போறீங்களோ, அதே அலுவலகத்துல தான் உங்களுக்கு திருப்பி பணியமர்த்தணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த இது எல்லாத்தையுமே அமெண்ட் பண்ணுவாங்க. நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரூல்ஸு, நம்மளுடைய ஃபைனான்சியல் கோட்ஸையோ இல்ல ஜிஓ மூலியமாவோ இது எல்லாத்தையுமே அமெண்ட் பண்ணுவாங்க. இப்ப இவங்க இது சொல்லியிருக்கிறது ஃபண்டமெண்டல் ரூல்ல நான் அமெண்ட்மென்ட் பண்றேன். ஸோ இப்ப நீங்க பணியில சேர்ந்து 2 வருஷம் வரைக்கும் நீங்க புரொபேஷன் டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அத வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நீங்க மகப்பேறு விடுப்புல இருந்தீங்கன்னா, அந்த 2 வருஷத்துல 1 வருஷம் நீங்க மகப்பேறு விடுப்பு அப்படின்னா, திருப்பி இன்னொரு வருஷம் நீங்க வந்து பணியில சேர்ந்து கன்டின்யூ பண்ணீங்கன்னா தான், அந்த 3 வருஷம் நீங்க இருக்கணும். 2 வருஷம் இருக்கிறது பதிலா. அப்பதான் உங்களுக்கு புரொபேஷன் டிக்ளேர் பண்ணுவாங்க. அடுத்து இன்கிரிமெண்ட் அப்படின்றதவே போடுவாங்க. இப்ப அந்த மகப்பேறு விடுப்பு காலத்தையுமே புரொபேஷன் பீரியடாவே எடுத்துப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல அறிவிப்பு சரிங்களா? ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அதிகப்படியான பெண் ஊழியர்கள் இப்ப உள்ள வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றக்கப்ப இது ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு. மார்ச் 8, 2025ல எல்லா செய்தித்தாள்கள்லயும் தமிழ்நாடு அரசுல எவ்வளோ பெண்கள் பணிபுரியுறாங்க அப்படின்ற விவரத்தை போட்டிருந்தாங்க. 24.5% பெண்கள் பணிபுரியுறாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்ப வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் பெண்கள் நிறைய உள்ள போறாங்க சரிங்களா? ஸோ அவங்களுக்கு இது மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக இருக்கும். ஸோ ஓகே. ஸோ இதுதான். ஸோ இது மாதிரி அரசாங்கம் அரசு ஊழியர்களுக்காக சில நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராங்க. ஸோ படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்தணும். மேற்கொண்டு நல்லா படிக்கணும் சரிங்களா? படிச்சு இந்த சலுகைகள் எல்லாத்தையும் நம்மளும் அனுபவிக்கணும். நன்றி.